எப்பொழுதும் நினைப்பேன், நாம் முயற்சி பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணி எதுவுமே இங்கே நடக்காது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ஆர்டைன்ட் என்று சொல்வார்கள். ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டதை நாம் நிகழ்த்தி கொண்டிருப்போமே தவிர நாம் எதையும் ஏற்பாடு செய்து இங்கே நிகழ்த்துவதில்லை என்பதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நாம் தான் நினைக்கிறோம், நம்ம மனுஷனோட மனசு தானே, அது என்றைக்குமே அற்பமாகத்தான் யோசிக்கும். நம்ம தனியாக நிற்கும்போது நம்மளை பற்றி நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிறோம், நிறைய நம்மளை மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அது ஒவ்வொருத்தரும் சமூகத்தில் போய் பார்க்கும்போது தான் நமக்கு புழு மாதிரி தோணுது. நம்மளை என்னென்னவோ சாதிக்கிறாங்க. இங்கே இருக்க ஒரு அம்மா சொன்னாங்க, வயதில்லை பாட்டு கற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் ஆன்லைனில் வேணால் கூட வாங்க, எந்த காசு பணமும் கிடையாது, கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. முதல்ல அந்த அம்மாவோட வயசு 70. 18 வயதுலேருந்து நான் இந்த சங்கத்திலே தான் நான் வளர்ந்தேன்றாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 50-55 வயசில் இருக்கவங்கள திடீர்னு போயிட்டு நீங்கள் டெக் செவி ஆகுன்னு சொன்னால் கூட கஷ்டம். ஆனால் 70 வயசில் டெக் செவி ஆகி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தன்னை சரி பண்ணிக்கிட்டு, ரொம்ப சின்ன விஷயமா தோணும். ஆனால் நீங்கள் சின்ன விஷயம் பண்ணி பாருங்களேன். ஒன்றும் வேணாம், ஓலா ஊபர் போடுறதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்குள்ளே இல்லை, பெரும்பாடாக இருக்குது. ஒரு டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ போய் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்குள்ளே அது கேட்க 100 கேள்வி இருக்குல்ல, பாடாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா ஒரு 70 வயசில் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு, உங்களால் நேராக வர முடியாட்டி ஆன்லைனில் சொல்லித்தரேன். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு கணந்தோறும் வாழ்ந்து பார்த்து விட வேண்டும் என்ற வைராகியம் இருப்பவர்களுக்கு தான் இது சாத்தியப்படும். டான்ஸ் இங்கே குச்சிப்புடி அப்படின்னாங்க முதல்ல, பரதநாட்டியம்னாங்க, சரி கலாக்ஷேத்திரால படிச்சுட்டு குச்சிப்புடின்னாங்க, அப்புறம் ஒடிசின்னாங்க. என்ன தான் பாக்கி இருக்கு இன்னும்? அந்த கத்தக்கையும் கொஞ்சம் விடாமல் கற்றுன்றங்க, என்னால் உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். இல்லை ஏற்கனவே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் விரும்பக்கூடிய விஷயங்களை ஆழமாக நேசித்து அதுவாகவே மாறிடுறாங்க இல்லையா, அவர்களுக்குத்தான் இதெல்லாம் சாத்தியப்படும். அண்ட் அவங்க எனக்கு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்னட திரைப்படத்தில் ஒரு இந்த ஆர்டிஸ்டாகவே நடிச்சிருக்காங்க, தஞ்சாவூர் கலைஞராகவே நடிச்சிருக்காங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தோணல. அவங்க பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பெருசாக தோணுது, இந்த காது கேட்கும் திறமை இல்லாதவர்களுக்கு நடனம் புரிகிற மாதிரி ஒரு டான்ஸ் அவங்க கோரியோகிராஃப் பண்ணி அவங்க அதை அரங்கேற்றிருக்காங்க பாருங்கள். இந்த சக உயிர்கள் நான் சந்தோஷப்படுறது இருக்குல்ல, அதே சந்தோஷத்தை ஒரு இயற்கையினுடைய ஒரு பிரச்சனையினால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா, அதுதான் சக உயிரை. டான்ஸ் எல்லாம் 2ஆம் பட்சங்க. ஆனால் இன்னொரு உயிர் என்னை போலவே மகிழ்ந்திருக்க வேண்டும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதை நடனம் என்ற வாகனத்தின் மூலம் ஏற்றி கொண்டு போய் கொடுக்கறதுன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய சீரிய சிந்தனை. அவர்களை நான் ரொம்ப வணங்குகிறேன். அப்புறம் என் பக்கத்தில் விஜயலட்சுமி மேடம் இருந்தாங்க, ஹியூமன் விஷன் சொசைட்டின்னு நடத்துகிறாங்களாம். அவங்க சொன்னாங்க, இப்போது இருக்க ஸ்கூல்ஸ் வேறங்க, மாறிப்போச்சு. நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூலுக்கெல்லாம் டீச்சர்ஸாக வரும்பொழுது வீட்டு வேலை செய்கிறதுக்கு அம்மாக்கள் போயிடுவாங்க, குழந்தைங்களை அப்படியே கார்த்தால யூனிஃபார்மை மட்டும் போட்டு அனுப்பிடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு முகம் தொடச்சி விடணும், மூக்கு தொடச்சி விடணும், அதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு ஹைஜீனோட ஸ்கூலுக்கு அனுப்பணும்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்கள் கூட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் விதுபாலா மேடமெல்லாம் அதை செய்வாங்க. குழந்தைகளுக்கு மூக்கு சிந்தி கண்ணு தொடச்சி விட்டு முகம் தொடச்சி விட்டு பாடம் சொல்லி கொடுத்து, சமயத்தில் நாங்கள் கொண்டு வர டப்பாவில் இருக்க சாப்பாடை கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தருங்க. பாடம் 2ஆம் பட்சங்க. முதல்ல மனுஷனாக நடத்தணுன்ற பால பாடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு நல்லா தெரியும், நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, டீச்சர்ஸ் யாருங்க முதல்ல வாழ்க்கையில்? நம்ம பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆனால் நாம் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம் தெரியுங்களா, அவங்க தான் டீச்சர்ஸ். ஆனால் அந்த டீச்சர்ஸ் யாருன்னா, நாம் ஒருத்தருக்கு பேர் வச்சு அவங்கள போக வர அந்த பேரை சொல்லி கேலி பண்ணி அது எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டு, நாளைக்கு நம்ம இந்த சமூகத்தில் ஒரு பேர் வாங்குற போது அவங்களுக்கு நாம் பேர் வச்சோன்றதை மறந்துட்டு ஏன்ட்ட படித்த இந்த குழந்தை இவ்வளோ பெரிய பேர் வாங்கிடுச்சின்னு மகிழ்கிறாங்கல்ல, அதுதான் டீச்சர்ஸ். உங்களை எவ்வளோ பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு தெரியல. நம்ம இந்த சின்ன கிளாஸில் படிக்கும் போதெல்லாம் வகுப்பறைக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தைங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, கிளாஸ் ரூம்லேயே சாப்பிட்ணும். அந்த கிளாஸ் டீச்சர் மைண்ட் பண்ணிப்பாங்க அந்த பசங்களை.
அப்புறம் கொஞ்சம் ஒரு 5, 6, 7 வகுப்பு போன உடனே வெளியில் போய் மண் பரப்பு இருக்கும், அந்த மணல் பரப்பில் உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ கூட்டமாக நம்ம 5, 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருப்போம், சாப்பிடுவோம். இப்போ நம்ம போய் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போயிருப்போம். திடீர்னு பார்த்தா பெரிய கிளாஸ் பசங்க ஓடிட்டு அப்படி ஓடுற வேகத்தில் அந்த மண்ணை தூக்கி அடிப்பாங்க பாருங்கள், நம்ம டப்பாவில் வந்து விழுந்துடும் அந்த சாப்பாடு மண்ணில். இப்போது மண் விழுந்த சாதத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் நம்ம சாப்பாடு பழுதாயிடுச்சுன்னா நமக்கு ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி சாப்பிட நம்ம மனசு ஒத்துக்காது. இது மனித மனம். அப்போ இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு டப்பாவை மூடி வச்சுட்டு நம்ம போயிடுவோம். அந்த பக்கமாக நம்ம கிளாஸ் டீச்சர் போவாங்க, சாப்பிட போல அப்படின்னும் போது அது என்னன்னு தெரியலைங்க, அவ்வளோ பேர்கிட்ட சொல்ல தோணாது. ஆனால் அந்த கிளாஸ் டீச்சர் சாப்பிட போலன்னும் போது மிஸ் மண் கொட்டிடுச்சு மிஸ்ஸுன்னு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தாயாருடைய சாயல் அந்த டீச்சரோட முகத்தில் நமக்கு தோணும்னு நினைக்கிறேன். அப்போ டீச்சர் வா 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 அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க டப்பாவில் இருக்க சாப்பாடை நமக்கு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. உப்பு காரம்லாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட கத்தி ஏற்கனவே அவங்களுக்கு 45 வயசுலேயே பிபி வந்துட்டுருக்கும். சுமாராக தான் இருக்கும் அந்த சாப்பாடு. அந்த சாப்பாடை நம்மகிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் போய் எதனா ஒரு டிஃபன் இட்லியோ தோசையோ வாங்கிட்டு வந்திருப்பா, குழந்தை சாப்பிடாம வந்துட்டாம்பாங்க. நம்ம பசி அறிந்து நமக்கு அவங்க சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க வெளில வாங்கி சாப்பிட்றாங்களே, அதுதான் ஒரு டீச்சர். இப்படி டீச்சர்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு டீச்சர், இதெல்லாம் வந்து எஸ்டரியர் டீச்சர்ஸு. அந்த மாதிரி டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் அவங்க சொல்கிற விஷயத்தை எங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் மாறி போச்சு, படிக்கிறதுன்றதே மாறி போச்சு, ஸ்கூலோட ஃபேப்ரிக்கே மாறி போச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த டீச்சர் மாறி போச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மாறி போச்சு. இப்போ என்னன்னா ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய அனுப்புனாக்க எண்ட் ப்ராடக்ட்டு இது வந்து ஐடி கம்பெனியில் இது வந்து கரெக்டாக இருக்குமா, அந்த சேரில் போட்டால் இது உட்காருமா ஒழுங்கா, இது இந்த கம்பெனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக கரெக்டாக உட்காருமா அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு ஹியூமன் பீயிங்கை ரெடி பண்ணி அனுப்புகிற அந்த வேலை இன்றைக்கி ஸ்கூல்ஸில் நடக்கவும் முடியாது. அது டீச்சர்ஸாலேயும் செய்ய முடியல இப்போது, பிகாஸ் ப்ரெஷர் வேறு. அவங்கக்கிட்ட நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். குழந்தை மூக்கு துடைக்கிற அந்த கதையெல்லாம் வேண்டாம். அவங்க 100 out of 100 வாங்குறாங்களா, அந்த ரிசல்ட்டை காட்டுங்க, அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். டார்கெட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ டீச்சிங் மாறி போச்சு, ஸ்கூல் மாறி போச்சு, பசங்க மாறிட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறது அதே மாதிரி அவங்க சமூகத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது, இப்படி எல்லாம் மாறிட்ட சூழ்நிலையில் எதுவுமே பியூராக இருக்கணும்னு நினச்ச அந்த பியூர் தாட்ஸ் உடையவர்கள் அவங்கள இங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்க ஏற்புரை சொல்ல வந்த ஒரு தமிழிசை சொல்லி கொடுக்குறவங்க, அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கூட ஆங்கில சொல் சேர்த்து பேசலை. அவங்க வியப்பாக இருந்தது. அது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு பணிவோடு அதை அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஜெயலக்ஷ்மி ஈஸ்வர், ராஜலக்ஷ்மி பாலசுப்ரமணியம், விஜயலக்ஷ்மி வெங்கட்ரமணி, அப்புறம் விஜயலக்ஷ்மி, ஜீவரத்னம்மாள், நிர்மலா பாஸ்கரன், எல்லா பெண்மணிகளையும் நான் இங்கிருந்தே சேவிக்கிறேன். அது ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் இல்லை, நாளைக்கு வரக்கூடிய பெண் தலைமுறை அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் அவங்களால் வந்ததில்லை. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகளில் இன்ச்சாக நகர்த்தி கொண்டு வந்து தான் இன்றைக்கி நாம் இப்படி உயரமான ஒரு சிம்மாசனத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த படிக்கட்டின் மீது ஏறி நான் நின்று பேசுவதற்கு எனக்கு கீழே தன்னுடைய முதுகை கொடுத்து விட்டு என் மேலே ஏறி நின்று பேசு, நான் அடிபட்டால் பரவாயில்ல, ஆனால் நீ மேலே நின்றுட்டு ஏன்னா போதும்னு தலைமுறையாக பெண்கள் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களே, அத்தனை தலைமுறை சார்ந்த பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தலைப்புக்கு போவோம். தோற்றம் பல சக்தி ஒன்று. பாரதியை நினைக்காத நாள் இல்லை, பாரதியை நினைத்து வியக்காத நாள் இல்லை. சில விஷயங்களெல்லாம் பாரதி எழுதியிருக்கிறத படித்து பார்த்தால் அவன் ஒரு நூற்றாண்டுக்கு தான் ஒரு கவிஞன் வருவான் அப்படின்வாங்க. எப்போவுமே நூற்றாண்டு இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு தான் அப்படி ஒரு கவிஞன் வருவான்னு நான் நம்புகிறேன் தீவிரமாக. இந்த தோற்றம் பல சக்தி ஒன்று,
இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும்போது தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னார். இருங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா வேலை பலு, கோர்ட்டுக்கு போகணும், பல விஷயங்கள், 4 கிளைண்ட்டு கால் வரும். அந்த நேரத்துக்கு நடுவில் பெருமாள் சார் கூப்பிட்டு தலைப்பு சொல்லுங்கள் அப்படிம்பார். சார் சொல்கிறேன் சார், இருங்க சார். அப்போ ஒரு நாள் திடீர்னு தலைப்பு சொல்லுங்கன்னார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு 2 செகண்ட் கழிச்சு நானே கூப்பிட்றேன்ட்டு அப்படியே ஒரு சார் தோற்றம் பல சக்தி ஒன்று, இதான் சார் தலைப்பு அப்படின்னா பேசுகிறேன் சார் நான். அப்போ இன்றைக்கி காலையில் வந்தபோது கேட்டேன், உங்களுடைய வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, என்ன இன்றைக்கி அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் உங்களை கேட்க தான் வந்திருக்கோம். நான் இன்றைக்கு பேசப்போவது பாரதி சொன்ன ஒரு ஆழ்ந்த விஷயம். ஆனால் சராசரியான உங்கள் வாழ்க்கையிலேருந்து, என் வாழ்க்கையிலேருந்து, நாம் பார்க்குற பெண்கள் வாழ்க்கையிலேருந்து அதை எடுத்து நாம் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஆழமான பாரதி பாடலிலேருந்து தொடங்குகிறேன். பயணம் பண்ணும்போது இந்த பாட்டில் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். பட் ஒரு டஃப் ஃபார்முலாவை கற்றுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷன் போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே பயணப்படணும்னு நான் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். மெதுவாக நான் போகிறேன். சக்தின்னு ஒரு பாட்டில் பாரதி இப்படி தொடங்குகிறான். பாம்பு பிடாரன் குழலூதுகின்றான், பாம்பு பிடாரன் குழலூதுகின்றான், இனிய இசை சோகமுடையது என்பது கேட்டுள்ளோம். அடுத்த வரி. பாரதியை ஏன் எனக்கு பிடிக்குது அப்படின்னா, சத்தியமாக இருக்கான் அவன். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல வரி, ஒரு நல்ல வாக்கியம், இல்லை ஒரு நல்ல பாராட்டுரை சொன்ன, இல்லை இன்றைக்கி இப்படி வச்சுக்கோமே, இன்றைக்கி விமனை இங்கே ஆனர் பண்ணும்போது ஒரு க்ரௌன் கொடுத்தாங்கல்ல, இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயத்தை நாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சிட்டியில் பண்ணுவோம் இந்த விழாவை. அந்த விமனுக்கு டெல்லி தமிழ் சங்கத்தில் க்ரௌன் வச்சாங்க, அது நல்லா இருந்தது, நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த ஐடியாவை டெல்லி தமிழ் சங்கத்திலேருந்து தான் நான் மனசில் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லணும்ல, சொல்கிறதுக்கு ஒரு நேர்மை இருக்கணும்ல. அந்த நேர்மை பாரதி கிட்ட உண்டு, நிறையா கவிஞர்கள் கிட்ட அது கிடையாது. இதை இந்த இடத்துலேருந்து நான் வாங்கிண்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி சொல்கிறான் பாருங்க. இனிய இசை சோகமுடையது என்பது கேட்டுள்ளோம் அப்படின்னா என்ன? இது என் வரி இல்லைப்பா, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா எங்கே? நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னா திஸ் லைன் டஸ் நாட் பிலாங் டு மீ. நான் கேட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். இதை எங்கே பாரதி கேட்டான் அப்படின்னா, இதை நாம் வேறு விதமாக ஒரு சினிமா பாட்டில் கேட்டிருக்கோம். இனிய இசை சோகமுடையது என்பது கேட்டுள்ளோம். இந்த வரியை நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்க சினிமா பாட்டில்? அதான் சுகராகம் சோகம் தானே. சரி, இந்த சுகராகம் சோகம் தானே, இதோடைய ஆதி எதுங்க? We look before and after. We look before and after and pine for what is not. Our sincerest laughter with some pain is fraught. Our sweetest songs are those that tell of saddest thought. ஸ்கைலார்க், ஓட் டு ஸ்கைலார்க்கில் வர வரி. இந்த ஓட் டு ஸ்கைலார்க்கில் வர்ற வரின்றது இன்னைக்கு இருக்க ஒரு நவீன சினிமா கவிஞனை எந்த அளவுக்கு பாதிக்குதுனாக்க, சுகராக சோகம் தானே சொன்ன அடுத்த வரியில் அவர் தெரிஞ்சிடுறார் பாருங்க, பூங்குயில் யார் அதுன்னு. ஏன்னா இந்த ஸ்கைலார்க்கை படிச்சிருக்காரு, அந்த ஸ்கைலார்க் பறந்துக்கிட்டே இருக்க ஒரு எழுதுற பூங்குயில் யார் அதுன்னு எழுதுறார். ஆனால் இதை நாங்கள் கேட்டுள்ளோம்னு இன்னைய கவிஞன் எழுதலை. ஆனால் பாரதி இனிய இசை சோகமுடையது என்பது கேட்டுள்ளோம், என் வரி கிடையாது அப்படின்ற ஒரு நேர்மையிலேருந்து அந்த 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 விஷயம் தொடங்கிறதுலேருந்தே அந்த நேர்மை விஸ்வரூபமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாம்பு பிடாரன் குழலூதுகின்றான், இனிய இசை சோகமுடையது என்பது கேட்டுள்ளோம். ஆனால் இப்பிடாரன் ஒலிக்கும் இசை மிகவும் இனியதாயினும் சோகரசம் தவிர்த்தது. சார், இனிய இசை சோகமுடையதுன்னு நான் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த பாம்பு பிடாரன் ஊதுறான் பார்த்தீங்களா, அந்த ஒலிக்கிற இசை மிகவும் இனியதாயினும் சோகரசத்தை தவிர்த்துட்டு அந்த இசை இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? த ஜென்ரல் நார்ம் இஸ் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் that tell of saddest thought. ஆனால் இது அப்படி இல்லைங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது saddest thought சொல்ல போகிறது இல்லை. இந்த இந்த ராகத்தில் ஒரு சோகம் இல்லாத ஒரு ராகம் இருக்குது. ஏன்? அப்போ அந்த கேள்வி வருது இல்லையா நமக்கு,
ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் நீ போடுற, இனிய இசை சோகம் உடையது என்பது கேட்டுள்ளோன்னு ஒரு கிராமர் போட்டு, ஆனால் இந்த பாம்பு பிடாரன் ஊதும் குழலிலே அது சோகத்தை தவிர்த்திருக்கு. எப்படி தவிர்க்கும்? எப்போ தவிர்க்க முடியும் அப்படின்ற கேள்வி வாசகனான நம்மளுடைய மனசில் வரும். இப்போ அவன் சொல்கிறான், இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இஃது ஒரு பண்டிதன் தர்க்கிப்பது போல் இருக்கின்றது. ஒரு பண்டிதன் தர்க்கிப்பது போல் இருக்கின்றது. ஒரு நல்ல விஷய ஞானம் உடையவன் ஒன்றா பிரித்து தர்க்கம் பண்ணி டெரைவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒரு டெரைவேஷன் தெரியுது, சங்கீதத்தில் ஒரு டெரைவேஷன் தெரியுதுன்னு பாரதி சொல்கிறான். என்னடா டெரைவேஷன் தெரிஞ்சுது உனக்கு? அவன் சொல்கிறான், ஒரு நாவலன் பொருள் நிறைந்த சிறிய சிறிய வாக்கியங்களை அடுக்கி கொண்டு போவது போல இருக்கிறது. அடுத்த வரி, இந்த பாம்பு பிடாரன் ஊதுவது சுகமாக இருக்குது. பொதுவாக சுகராகம் சோகம்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் சோகம் இல்லை. இது ஒரு பண்டிதன் தர்க்கிப்பது போல இருக்கின்றது. ஒரு நாவலன் பொருள் நிறைந்த சிறிய சிறிய வாக்கியங்களை அடுக்கி கொண்டு போவது போல இருக்கிறது. இதுக்கப்புறம் சங்கீதத்துக்குள்ளே வரான். ஏன்னா பாரதி சங்கீதம் அறிந்தவன். அவன் சொல்கிறான், தான தந்த தா தன தான தந்த தந்தன தான தந்தன தா தந்தனத்தன தா இப்படின்னு 3 சொல்லிட்டு அவன் அடுத்து சொல்கிறான், இவ்விதமாக பல வகைகளில் மாற்றி சுருளாக வாசித்து கொண்டு போகிறான். இப்போ பாருங்க, அவன் வாசிக்கிறத உங்களுக்கு விஷுவலாக பிக்சர் பண்ணி காட்டுறான். அவன் வாசிக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்படி சுருளாக போகுதான் அந்த மியூசிக்கு. அடுத்து சொல்கிறான், இதற்கு பொருள் என்ன? இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, சரிப்பா பாம்பு பிடாரம் ஒருத்தன் ஊதுறான், ஏன் எங்களை போட்டு கொல்ற, எதுக்கு இவ்வளோ பேசுகிற அதுக்கு அப்படின்னா, அவன் சொல்கிறான், இதற்கு பொருள் என்ன? அவனே கேட்குறான், இதுக்கு பொருள் என்னன்னு தானே கேட்குறீங்க, இது நானே கேட்டுக்கிறேன், ஐ ஆஸ்க் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவன் கேட்குறான் பாரதி, இதற்கு பொருள் என்ன? அடுத்த வரி ஒரு குழந்தை இதற்கு பின்வருமாறு பொருள் சொல்லலாயிற்று. இப்போ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து நீங்கள் அப்படியே ரீகேப்சுலேட் பண்ணிக்கிட்டே வரணும். பாம்பு பிடாரன் ஊதுகிறான், இனிய இசை சோகமுடையது என்பதை கேட்டோம், ஆனால் இவன் வாசிப்பதில் அது இல்லை. இது ஒரு பண்டிதன் தர்க்கிப்பது போல இருக்கிறது. சிறிய சிறிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு நாவல் எழுதுகிற மாதிரி இருக்கு. சுருளாக வாசித்து கொண்டே போகிறான். இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒரு குழந்தை இதற்கு பின்வருமாறு பொருள் சொல்லலாயிற்று. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு சின்ன குழந்தை இதுக்கு விஷயம் சொல்லுது அப்படின்னு. அந்த குழந்தை என்ன சொல்லுதான், காளிக்கு பூச்சூட்டினேன். நான் இது ஒரு டஃப் பால் தான், பட் இதை நீங்கள் கேட்ச் பண்ணி வந்துட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறமா பெரிய தெரப்பு இருக்குது நமக்கு. காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்ததே. குழந்தை போய் இப்படிலாம் பேசுமா? காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்ததே. ஒரு குழந்தை இதற்கு பின்வருமாறு பொருள் சொல்லலாயிற்று. காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்ததே. அடுத்த வரி சொல்றான் பாருங்க, சே உனக்கு வாழ்க்கையிலே எது பெருமிதம்னா, பாரதி பிறந்த இந்தியாவில் நான் பிறந்தேன்னு சொல்றது எனக்கு பெருமிதம். பாரதி பிறந்த இந்தியாவில் நான் பிறந்தேன், பாரதி எங்காளுன்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு ஏன் தமிழன் பாரதி அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு கர்வம், ஒரு நிமிர்வு, ஒரு திமிர், ஞான செருக்கு. சொல்றான், காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்ததேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அடுத்த வரி சொல்றான், இதாங்க பிலாசபியா பராசக்தியின் பொருட்டு இவ்வுடல் கட்டினேன், அதை பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்தது. குழந்தை என்ன சொல்லுது, காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்தது. பராசக்தியின் பொருட்டு இவ்வுடல் கட்டினேன், அதை பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்தது. சரி, என்ன பண்ண? அப்புறம் பராசக்தியை சரணடைந்தேன், நோய் மறைந்து விட்டது. டஃப்பாக இருக்குல்ல இந்த ஃபிலாசபி, கஷ்டமாக இருக்குல்ல இதை கடந்து போகிறது. பராசக்தி ஒளியேறிய நகத்திலே விலங்கல் ஆயினள் அவள் வாழ்கன்னு அந்த குறிப்பை முடிக்கிறான். இப்போ என்னங்க அர்த்தம் இதுக்கு? இது அப்படியே பார்த்தோன்னா,
காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்தது. பராசக்தியின் பொருட்டு இவ்வுடல் கட்டினேன், அதை பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்தது. பராசக்தியை சரணடைந்தேன், நோய் மறந்து விட்டது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தான். ஆனால் அப்படியே பார்க்காம எப்படி பார்க்கலாம் இதை? இந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, பாரதி தான். காளிக்கு பூச்சூட்டினேன், அதை கழுதை ஒன்று தின்ன வந்தது. பாரதி ஒரு குழந்தையா, அவன் காளிக்கு பூ சூட்டினானா அதை கழுதை தின்ன வரா மாதிரி பராசக்தியின் பொருட்டு உடல் கட்டினேன், அதை பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்தது. இப்போ பாவத்தால் விளைந்த நோய் தின்ன வந்ததுன்னா அவன் உடம்புக்கு வர நோயவா சொல்கிறான்? அப்படி கிடையாது. ஒரு லட்சியவாதத்தை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்குள் நாம் பிறக்கின்ற பொழுது பராசக்தியின் பொருட்டு, பராசக்தியின் பொருட்டுனாக்க நீங்கள் உடனே நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஃபார் அ கிரேட் காஸ் நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டு வரேன், நான் மிக மிக உச்சமான உயர்ந்த பொருட்களை நோக்கி என்னை தயார் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அற்ப விஷயங்கள் என்னை அண்டுகின்றன. அப்போ நான் என்ன பண்ணேன்? டேய், அற்ப விஷயத்தெல்லாம் என்னை அண்ட விட மாட்டேன், ஏன்னா நான் லட்சியவாதத்தை நோக்கி போகிறவன். அந்த லட்சியவாதத்திற்கு நான் என்னை சரணடைந்து விட்டால் அந்த லட்சியவாதம் என்னை பற்றி கொண்டு என்னை காப்பாற்றும், அற்பத்தனங்கள் என்னை விட்டு போகும்ன்றான். எப்படி இந்த உடலை விட்டு நோய் போகுமோ அத மாதிரி லட்சியவாதம் ஒன்றுக்கு உன்னை நீ சரண் கொடுத்து விட்டால் அந்த லட்சியவாதம் சக்தியாக மாறி உன்னை காப்பாற்றும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சக்தி என்ற தொடரினுடைய முதல் விஷயத்துல சொல்றான். என்னங்க, எங்க நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிலாசபியை? யாராவது சொல்ல முடியுமா? பாம்பு பிடார நுமுதுகிறான்னு எங்கேயோ ஆரம்பிச்சு அவன் குழல்லேருந்து சரி இதோட இவன் நிறுத்தினா பரவாயில்ல. இந்த பாட்டினுடைய இன்னொரு செகண்ட் ஹாஃப் இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப் தான் இந்த லட்சியவாதம் என்ன, இந்த தலைப்புக்கும் இந்த பாரதியினுடைய பாட்டுக்கும் என்ன பொருள்னு உங்களுக்கு புரியும். செகண்ட் ஹாஃப் என்னன்னா, பராசக்தியை சரணடைந்தேன், நோய் மறைந்து விட்டது, பராசக்தி ஒளியேறி என் அகத்திலே விலங்கல் ஆயினள், அவள் வாழ்க. எது? லட்சியம் வாழணும். அவள் வாழ்கனா எது? ஓ லட்சியம் வாழணும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், இந்த பூமியை விட்டு போகக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி பெற்றோமோ இல்லையான்றது முக்கியமே இல்லைங்க. நம்ம லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருந்தோம்ன்ற டிராவல் தான் முக்கியமே தவிர எண்டு கிடையாது. There is the destination is never the issue. Whether your travel was always there தான் முக்கியம். அந்த பயணத்தை சொல்லுகிறான் பாரதி. இப்ப அடுத்து அதை தொடர்றான். பாம்பு பிடாரன் குழல் ஊதுகின்றான், குழலிலே இசை பிறந்ததா. ரொம்ப என்ன பிலாசபிங்க. பாம்பு பிடாரன் குழல் ஊதுகின்றான், குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா. நாமெல்லாம் கொடிய செய்ததும் காற்று வந்ததா, சூப்பர் பாட்டு அப்படிங்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி இருக்கான் தலைவன் பாரதி. குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, குழல் இருக்கு, குழலிலே இசை பிறந்ததா மொத்தத்தில், இல்லை தொலையில பிறக்குதா? உங்களால சொல்ல முடியுமாங்க பிரிச்சு? பாரதி சொல்றான் பாம்பு. அடுத்த கேள்வி, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்ததா. இப்போ ஒருத்தைய மூச்சு இழுத்து ஒன்று ஊதுனாதான் மூச்சு காத்து குழலுக்குள்ள போய் அது வெளியில இசையா வரும். அப்ப இந்த இசை எங்க பிறக்குது? என் மூச்சில பிறந்ததா, குழல்ல பிறந்ததா, தொலையில பிறந்ததான்னு கேள்வியை வைக்கிறான் நம்மகிட்ட. இது மூணுமே இல்லையா? லட்சியவாதி எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இதை ஏன் நான் இந்த மாதிரி ஒரு கற்றறிந்த அவையில சொல்றேன்னா, இதை வெட்டி கூட்டத்தில் என்னால் சொல்லவே முடியாது. ஆனால் டெல்லி தமிழ் சங்கத்திலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் முன்னால இவ்வளவு கனமான விஷயத்தை போட்டால் கூட அவர்கள் உள்வாங்கி கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த மேடையில் இதை பேசுகிறேன். நான் வேற எந்த மேடையிலையும் இந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பெண்கள் மத்தியில் பேசுறதுக்கு துணியவே மாட்டேன். ஆனால் எவ்வளவு ஹெவியா ஒரு விஷயம் சொன்னாலும் உங்களால் அதை உள்வாங்கிக்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இன்க்ளினேஷன், அந்த டிரைவ், அந்த தாகம் உங்களுக்கு இருக்குன்றதுனால பேசுறேன். குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்ததா? 3 கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை மறந்துடக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும், இந்த குழல்லையா இருக்கு, இந்த தொலையிலையா இருக்கு, நான் ஊதுறேன் இந்த மூச்சிலையா இருக்கு. கேட்டுட்டு சொல்றான் பாரதி, அவன் உள்ளத்திலே பிறந்தது. இசை எங்க பிறந்ததா? அது மூச்சில பிறக்காதுரா, அது தொலையில பிறக்காது, அது குழல்ல பிறக்காது. முதல்ல அது உள்ளத்துல பிறக்கணும்.
உள்ளத்துல பிறந்தாதான் உள்ள மூச்சோட சேரும், மூச்சு குழலோட சேரும், குழல் தொலையோட சேரும், தொலையிலிருந்து வர வெளியேறக்கூடிய காற்று இசையாக மாறும். அப்ப ஒன்று தோன்ற வேண்டும் என்றால் அது கருவிகளின் மூலம் தோன்றாது, உள்ளத்தில் முதல்ல அது தோணணும்னு சொல்றான் பாரதி. நாட்டியம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல அப்படிம்பாங்க. அது ஒரு தடவை பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது கம்மன் விழாவில் ஒரு வாட்டி அதை பண்ணி காட்டினாங்க. இந்த கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்ல என்ன பொருள்னா, இப்போ நாட்டியம் ஆடுறாங்க, ஒரு அபிநயம், ஏதாவது டான்ஸ் இருக்கா இதில்? கை போகுது, கை வழி நயனம் போகுது, ஏதாவது நாட்டியம் இருக்கா இதில்? இப்போ என்ன ஆயிடுச்சு, என் கையும் போச்சு, என் கண்ணும் போச்சு, என் மனசுல சந்தோஷம்ன்றதை நான் காட்டும் பொழுது கை வழி நயனம் சென்றது, கண் வழி மனமும் சென்றது. கை கண்ணு மனம் சென்றால் எப்படி நாட்டியமோ அது மாதிரி குழல்ல இசை வராது, தொலைல இசை வராது, மூச்சில இசை வராது. பாம்பு பிடாரன் உள்ளத்துல முதல்ல இசை வந்தால்தான் அது குழலுக்கு போகும், அது மூச்சுக்கு போகும், அது தொலைக்கு போகும். உன் உள்ளத்தில் இருந்து எது ஒன்றும் பிறக்கவில்லை என்றால், if it does not originate from the bottom of your heart, it will never blossom. It will never ever blossom. என்னங்க எப்படி இதோட சரி, இதுக்கும் பொம்பளைங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்கு மகளிர் தினத்தில் பேசுறீங்கன்னு நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் இரலவெண்டா ஒன்று சொல்லிடவே மாட்டேன். குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்ததா? அவன் உள்ளத்திலே பிறந்தது, குழலிலே வெளிப்பட்டது. அதோட சொல்லல, உள்ளம் தனியே ஒலிக்காது, குழல் தனியே இசை புரியாது, உள்ளம் குழலிலே ஒட்டாது, உள்ளம் மூச்சிலே விட்டும், மூச்சு குழலிலே விட்டும் குழல் பாடும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கை வழி நயனம் செல்ல கண் வழி மனமும் செல்லன்னு. நாட்டியத்தில் சொல்லக்கூடியதை சங்கீதமாக்கி காட்டுகிறான் பாரதி நமக்கு. சரி, இதெல்லாம் ஏங்க நடக்குதுன்னு கேட்டால் அவன் சொல்றான், இது சக்தியின் லீலைன்றான். சக்தின்னு அவன் என்னங்க சொன்னான்? ஒரு பராசக்தி நாம் நினைக்கிறோமே, நம்ம பல படங்களில் பார்க்குற அது சொல்லலைங்க அவன். என்ன ஆனாலும் மனம் குலையாத ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு உள்ளக்குள்ள ஒரு உறுதி, உள்ள உறுதி, அதுதாங்க சக்தி. இது சக்தியின் லீலை. அவள் உள்ளத்திலே பாடுகின்றாள். எது? பாம்பு பிடாரன் உள்ளத்திலே தோன்றுகிறது என்றால், அந்த தோன்ற விஷயம் அவ்வளவு உறுதியா இருந்தா அங்க சக்தி உட்காந்துக்கும். இதை தான் வள்ளுவன் சொல்றான், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னா என்ன அர்த்தம்? உன் மெய் வருந்தி எனக்கு என்ன சாவடிடா, ஆனா நான் வந்த காரியத்தை முடிக்காம மட்டும் போக மாட்டேன்னு நீங்க நின்னீங்கனாக்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி இல்லையா, அது நில குலைஞ்சு போயிடும். இவ்வளவு உறுதியா இருக்கான் இவன் முன்னாடி. நான்லாம் என்னன்னு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அது நிலை குலைந்து போகுமா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதுக்கு. நீங்க கம்பராமாயணம் எவ்வளவு பேர் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. கம்பராமாயணத்துல மூல ராமாயணத்துல இல்லாத இரணியன் வதை படலத்தை கம்பராமாயணத்துல வைக்கிறான் கம்பன். அதுல ஒரு அழகான பகுதி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வதமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரகலாதன் அவங்க அப்பாவை நார கிழிக்கிறான், குடலை உருவறான், ரத்தம் பீரிடுகிறது. இதை பார்த்து அவன் வயசு என்னங்க, பிரகலாதன் வயசு என்ன, அவன் கொஞ்சம் கூட நிலக்குலையலை. இப்போ நரசிங்கம் சொல்லுதான், உன் தந்தைய உன் எதிரில் அப்படியே கிழிச்சு நாரா போட்ட போது கூட கொஞ்சம் கூட நிலக்குலையாமல் இருந்தியப்பா. உன்னோட உறுதிக்கு முன்னாடி நான் என்ன உனக்கு செய்யறது, நீ என்ன வேணும் கேளுன்னு கேட்குறான் நரசிம்மன். இப்போ பிரகலாத், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்து புழுவாக நான் பிறந்தா கூட உன்னை நினைக்கக்கூடிய அந்த மனசு எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்னது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் நரசிம்மர் பேசுகிறாரு, கம்பன் சொல்கிறான், உனக்கு பின்னால் வரக்கூடிய இத்தனை தலைமுறை இருக்குல்ல, அவங்க தப்பே செஞ்சாலும் நான் அவங்கள தண்டிக்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க முடியுமா? இப்படி ஒரு நீதிபதி இருக்க முடியுமா? நீ ரொம்ப நல்லவன்ப்பா, அதனால உன் பையன் கொலைகாரனாக தானே அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், இப்படி ஒரு ஜட்ஜு சொல்ல முடியுமா? ஆனால் சொல்லுவதாக கம்பன் எழுதுகிறான். இது நிஜமா? நிஜம் இல்லை. ஆனால் ஏன் எழுதுனான் கம்பன்? டேய், நீ எவ்வளவு சத்தியமாக இருக்கணும்னாக்க
உன் முன்னாடி ஒரு நீதிபதி இருக்கார் இல்லையா, உன்னுடைய சத்தியத்தை பார்த்து நீதிபதியே அவர் நில குலைஞ்சி போற அளவுக்கு உன்னுடைய சத்தியம் வீரியமாக இருக்க வேண்டும் அப்படின்றத பதிவு பண்ணுகிறான் கம்பன். அந்த மாதிரி அவள் உள்ளத்திலே பாடுகின்றாள், அது குழலின் தொலையிலே கேட்கிறது. அந்த அளவுக்கு நம்மளுடைய லட்சியத்தில் நம்ம சத்தியமா இருந்தோம்னா எவ்வளவு தோல்வி வரட்டுமே, எவ்வளவு தோல்வி வரட்டும், 1000 தடவை தோல்வி வரட்டுமே, 1000 தடவை தோல்வி வரட்டுமே. நான் என்ன வெற்றிக்காக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? சாகர வரைக்கும் நான் நினைச்சதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன்ப்பா. வெற்றி வருது தோல்வி வருதா இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. சாகர வரைக்கும் இவன் வேலை பார்த்தான்ற ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் மாற்ற முடியாது. சரோஜினி நாயுடு ஒரு கவிதை எழுதுவார்கள், சேலஞ்ச் டு ஃபேட்னு. ஏ விதியே, விதியே, நீ என்ன வேணா என்ன செய், நான் ஆற்றக்கூடிய எந்த விஷயத்தையும் வெற்றி பெற முடியாமல் நீ செஞ்சுட்டு போ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் செயல்பட வேண்டும்னு ஒரு கனவு வச்சிருக்கேன்ல, அந்த கனவை உன்னால ஒருபோதும் திருட முடியாது விதியே, அதனால நீ என்னை ஒருபோதும் வெல்ல முடியாதுன்னு பேசுவாங்க. அப்ப லட்சியமும் கனவும் ஒருத்தர்கிட்ட முழுமையாக இருந்தால், அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டே இருப்பது ஒன்றுதான், அந்த கர்மயோகம் ஒன்றுதான் நமது வேலை என்பதை நாம் நம்பினால், இந்த பிரபஞ்சம் நல்ல கொலைஞ்சு போய் இப்படிப்பட்ட ஒரு கர்மயோகிக்கு நான் கொடுக்கலன்னா நான்லாம் என்ன பிரபஞ்சம், எங்கிட்டலாம் என்ன சக்தின்னு சக்தி ஓடி உங்க காலடியில் விழுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதி இருக்கணும் மனசுல. அந்த உறுதி இருக்குதா? விளம்பரத்தில் நீங்க பார்ப்பீங்க, இராணுவத்தில் சேர்வதற்கு ஒரு தொடர் போட்டிருப்பார்கள், உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும்னு. அதை தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும்? கடைசி வரைக்கும் நம்ம லட்சியவாதத்தை எக்காரணத்தை கொண்டு விடாமல் இருப்பதற்கான துணிவு. இப்ப பாரதி மேல எழுதுறான், இது சக்தியின் நீலை, அவள் உள்ளத்திலே பாடுகின்றாள், அது குழலின் தொலையிலே கேட்கிறது. என் உள்ளத்துல சக்தி பாடினா அது குழலோட தொலையில கேட்குது. இங்க இது இருக்கு, அங்க அது இருக்கு, என்னையா பேசுற அப்படின்னு பாரதி கிட்ட கேட்டான். அவன் சொல்றான், பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் சக்தி அப்படிங்கிறான். எப்படி? பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குவது சக்தி. நீங்க இது எல்லாத்தையும் மியூசிக்னு நினைக்க கூடாது, இதை எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு படிமமா சொல்லப்பட்டிருக்குது, ஒரு படிமமா சொல்றான் பாரதி. பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து, ஒவ்வொருத்தர் ஒரு சின்ன ஃபேமிலி எடுத்துக்கோங்க, சம்சாரம்ன்றது ஒரு நல்ல சங்கீதம் இல்லையா? அங்க என்ன நடக்குது? யாருக்குமே பொருத்தம் இல்லை. மாமியார் ஒரு திசை, மாமனார் ஒரு திசை, ஹஸ்பண்ட் ஒரு திசை, ஒய்ஃப் ஒரு திசை, குழந்தைங்க ஒரு திசை. பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் சக்தி. ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க, ஓஏ ஒரு மாதிரி இருப்பான், மேனேஜர் ஒரு மாதிரி இருப்பாரு, சிஇஓ ஒரு மாதிரி இருப்பாரு, ஸ்டாஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க, கிளரிக்கல் ஸ்டாஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க, டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க. பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் சக்தினாக்க, இந்த ஆபீஸுக்குள்ள இப்படி எல்லாரும் திசைக்கு ஒன்னா இருந்தாலும் என்னுடைய டிட்டர்மினேஷன் மூலம் இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்ட்ரிங்ல கொண்டு வருவேன் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இருந்தால், உங்களால் எவ்வளவு திசை கொன்றாக இருக்கக்கூடிய இடத்திலும் ஒன்று கூட்டி ஒரு இசையை உருவாக்க முடியும்னு பாரதி பேசுகிறார். சரி, இசை உருவாயிடுச்சு. இந்த இசைன்றது என்னங்க? நம்ம இவ்வளோ நேரம் அவன் தான தந்த தன தந்தன்னு சங்கீதம்லாம் சொன்னான், அதெல்லாம் நம்ம இதை ஒரு கிளாசிக்கல்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியே ஒரு கல் எடுத்து நம்ம மேலே அடிக்கிறான் பாரதி. அடிச்சு விடுவேன் யாராவது இங்கே கிளாசிக்கல் அது இது அப்படின்னு எல்லாத்தையும் தரம் பிரித்து பார்த்தீங்கன்னான்னு இந்த மக்களை பார்த்து ஒரு பெருங்குரல் எடுத்து பேசுகிறான். வியந்து போயிட்டாங்க இந்த வரியை படிச்சு. தொம்ப பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன. குழந்தைங்க மா பசி ஐயா பசின்னு கத்துதான். நீங்க அந்த ஓலமிடக்கூடிய பசி ஓலமிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய குரலை கேளுங்க. தொம்ப பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன. பிடாரன் குரலையும் தொம்ப குழந்தைகளின் குரலையும் யார் சுருதி சேர்த்து விட்டதுன்னு கேட்கிறான். அப்ப பாரதிக்கு என்ன தோணுதான், இப்ப குழல்ல இவ்வளவு நேரம் ஒரு இசையை கேட்டுட்டு இருந்தால, அந்த இசையும் இந்த தொம்ப குழந்தைகள் பிச்சைக்கு கத்துகின்ற குரலையும் கேட்டா ஒரே ஸ்ருதி மாதிரி இருக்கான் அவனுக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், சங்கீதம் நல்லா இருக்குன்னு உட்காந்து கால் மேலே கால் போட்டு சபாவில் உட்காந்து கேட்காதரா. நடு தெருவில் உட்காந்து பிச்சைக்கு கத்துறாங்கல்ல குழந்தைங்க, அதுக்குள்ளே ஒரு இசை இருக்குது. அதை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த பிச்சை கேட்கக்கூடிய குழந்தைகள் இடத்திலே போய் நீ வேலை செய்வதற்கான மனம் உனக்கு உருகிடும். அதனால இங்க கேட்கிற இசையும் அங்க கேட்கிற பிச்சைக்கான குரலும் ஒரு குரல் ராணி பார்த்துக்கோ அது அப்படின்றான். தொம்ப பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன. பிடாரன் குழலையும் தொம்ப குழந்தைகளின் குரலையும் யார் ஸ்ருதி சேர்த்து விட்டது? அதோட நித்துட்டா பரவாயில்ல. அடுத்து சொல்றான், ஜரிக வேணும் ஜரிக, ஜரிக வேணும் ஜரிக என்றொருவன் கத்தி கொண்டு போகிறான். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க, அவன் ஒரு ஸ்ட்ரீட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறான். ஜரிக வேணும் ஜரிக, ஜரிக வேணும் ஜரிக என்றொருவன் கத்தி கொண்டு போகிறான். அதே ஸ்ருதியில் முதல்ல பாம்பு பிடாரம் ஊதுனா, அடுத்தது தொம்ப குழந்தை பிச்சை கேட்டது, ஜரிக வேணும் ஜரிகன்னு ஒருத்தன் இப்போ வந்து கேட்டுட்டு கத்துறான் அதே ஸ்ருதியில். இப்போ பாரதிக்கு வேப்பாயிடுச்சான், யுரேகா அப்படின்ற மாதிரி. பொருள் கண்டு கொண்டேன். பிடாரன் உயிரிலும், நல்ல வார்த்தையை கவனிங்க, பிடாரன் உள்ளத்தில் அல்ல, பிடாரன் உயிரிலும் தொம்ப குழந்தைகளின் உயிரிலும் ஜரிகைக்காரன் உயிரிலும் ஒரே சக்தி விளையாடுகின்றது. கருவி பல, கருவி பல, பாணன் ஒருவன், தோற்றம் பல, சக்தி ஒன்று, அது வாழ்கன்னு முடிச்சாங்க கவி. என்ன தொம்ப குழந்தை பிடாரன் ஊதுனா, தொம்ப குழந்தை கத்துச்சு, ஜரிகை வேணுமோ ஜரிகைன்னு ஒருத்தன் கேட்டான். எது கேட்டாலும் எனக்கு ஒரே ஸ்ருதியா கேட்குது, எதை கேட்டாலுமே எனக்கு ஒரே உயிரா தோணுது அப்படின்னா என்னங்க? நம்ம பாப்புலராக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? லவ் தை லேபர் ஆஸ் யூ லவ் தை செல்ஃப், இல்லையா? அப்போ பாம்பு பிடாரன் குழலிலே கிடைக்கக்கூடிய இசையும், தொம்ப குழந்தை கேட்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய குரலிலும், ஜரிகை வேணுமோ ஜரிகை என்று கேட்கக்கூடிய ஜரிகைக்காக கத்தக்கூடிய ஒருவனுடைய குரலும் ஒரே உயிர்னு என்னால் பார்க்க முடியும்னா, அகம் பிரம்மாஸ்மி அத்வைதத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு சாதாரண பாட்டில் வைக்கிறாங்க பாரதி. நான் அதுவாக இருக்கிறேன், நீ நானாக இருக்கிறாய், எனக்கும் உனக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவோகம் தத்துவத்தை கொண்டு போய் ஒரு பாம்பு பிடாரன் ஊதுகிறான்னு ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. சரி, அதெல்லாம் ரைட்டு. இதை எதுக்கு விமன்ஸ் டே அன்னைக்கு சொல்ற நீ? அதுக்கு வா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த ஃபிலாசபியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, இந்த ஃபிலாசபியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, பெண்களே, நமக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வுயிரும் ஒரே உயிர்னு முதல்ல நம்ம விமனுக்குள்ள பார்க்க கத்துக்கணும். ஏன்னா நம்ம உயிர் அப்பப்போ சொல்லுது நான் மாமியார்னு, நம்ம உயிர் அப்பப்போ சொல்லுது நம்ம மருமகன்னு, நம்ம உயிர் அப்பப்போ சொல்லுது நான் ஆஃபீஸில் உனக்கு சுப்பீரியர்னு, நம்ம உயிர் அப்பப்போ சொல்லுது நான் ரொம்ப பணக்கார ஒருத்தரோட ஒய்ஃபுன்னு, நம்ம உயிர் அப்பப்போ சொல்லுது நான் ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து வரேனா இருக்கும், நான் ஒரு பெடிகிரிலேருந்து. எல்லாத்தையும் தூக்கி ஓர வைங்க. எனக்கும் உங்களுக்குமான ஒரே அடையாளம், ஒரே கைக்குள் என்றால் நீ பெண் நான் பெண், முடிஞ்சு போச்சு. அது என்னங்க பாரதி, உயிர் எல்லா உயிரும் ஒன்றுனா நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து பெண்ணுன்னு ஒன்றை பிரிக்கிறீங்க? ஏன் அது? ஏன் அப்படின்னா, இந்த பெண்களுக்கு இங்கே நாசம் வந்ததற்கு முதல் காரணம் நீயும் பெண் நானும் பெண், உன் வெற்றியை நான் கொண்டாடுவேன், உன் தோல்வியை நான் பங்கெடுத்துக் கொள்வேன்ற அந்த ஃபீமேல் பாண்டிங் நமக்குள்ள இல்லைன்றத உங்கள எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியல. நான் ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். கே பாலச்சந்தரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு விழா அது. பாலச்சந்தருடைய பெண் பாத்திரங்கள்னு தலைப்பு கொடுத்தாங்க. நான் அதில் அவர்கள் திரைப்படத்தை பற்றி பேசினேன். அவர்கள் திரைப்படத்தை இந்த ஜெனரேஷனில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 1.5 செகண்டில் அந்த கதையை 1.5 நிமிஷத்தில் அந்த கதையை சொல்லிடுறேன். அனு அந்த படத்தினோட ஹீரோயின், சுஜாதா, அவளை ரஜினி கல்யாணம் பண்ணியிருப்பார், ராமநாதன்ற கேரக்டர். அவ்வளவு ஹராஸ்மெண்ட், டார்ச்சரு. அவள் வெறுத்து போய் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, ட்ரெடிஷ்னல் தாட்ஸுக்கு உடைய ஒரு பெண் தான் அவள். ஆனால் ஒரு இடத்துல அது முடியாமல் அவள் வந்து விவாகரத்து வாங்கிக்கிறா. விவாகரத்து கோர்ட் வரைக்கும் போய் பேப்பரில் வாங்கிட்டா. ஆனால் கழுத்தில் போட்டிருக்க தாலி அவளால் கழட்ட முடியல. அந்த சென்டிமெண்ட்லேருந்து அவளால் வர முடியல.
இப்போது பாம்பேலேருந்து சென்னைக்கு வரா, அங்கே தான் அந்த படம் ஆரம்பிக்கும், ட்ராக்கில், ரயில்வே ட்ராக்கில். சென்னைக்கு வந்துடுறான். சென்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறான். இப்போ அவன் அங்கேருந்து இங்கே வந்துடுறான். இவன் ஆஃபீஸ்லேயே அவளுக்கு சுப்பீரியராக இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் என்ன நடக்குது, ஆஃபீஸில் கேக் கொண்டு வந்து கொடுப்பா ஒருத்தி. என்ன அப்படின்ன உடனே, இல்லை இது மாதிரின உடனே, பாஸுக்கு கொடுத்த கேக்கு அவர் சாப்பிடல. ஏன் கேக் சாப்பிடல? இன்றைக்கி அவங்க ஃபாதர் இல்லாவுடைய நினைவு நாளாம், மெமோரியல், ஆனிவர்சரி மெமோரியல், அதனால் அவர் சாப்பிடல. ஃபாதர் இல்லாலாம் யாருங்க? சுஜாதாவோட அப்பா. ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியல இது. இப்போ அவளுக்கு கில்ட் காம்ப்ளெக்ஸ் வருது. என்னன்னு, ஐயோ எங்கள் அப்பாவோட நினைவு நாளுக்கு நீ கேக் சாப்பிட மாட்டியா? அவ்வளோ நீ எங்கள் அப்பாவை நினைப்பியா? அவ்வளோ நான் உன்னோட சிஸ்டத்துக்குள்ளே இன்னும் இருக்கேனா? அப்போ நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனா? நான் தான் அவசரமாக விவாகரத்து வாங்கிட்டேனா? இந்த கில்ட்டில் மருகி மருகி சாவாய்வ. இது ஃபஸ்ட்டு ஆக்ஷன். ரெண்டாவது ஆக்ஷன், வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வரான் இதே ஆள். குழந்தைக்கு ஒரு பொம்மை கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ எப்போ இந்த குழந்தைய பார்க்க வரான்னா, விவாகரத்தை ஆகிடுச்சு, இவன் ஒரு வீட்டில் குடியிருக்கிறா, வீட்டில் ஒரு வேலை செய்கிறம்மா இருக்காங்க. அந்த வேலை செய்கிறம்மா யாருன்னே அந்த சுஜாதா ஹீரோயினுக்கு தெரியாது. எதிர்த்த வீட்டில் இருக்க ஒரு குழல் ஊதுபவன் இதே மாதிரி, அவன் இவளை காதலிக்கிறான். கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, செகண்ட் மேரேஜ். இது தெரிய வர்ற ஃபஸ்ட் ஹஸ்பண்டு வீட்டுக்குள்ளே நுழையிறான். அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுக்குறான். ஐயோ நம்ம இல்லாத போது வந்து குழந்தைக்கு பொம்மை கொடுக்குறாரு, நம்ம தான் தப்பாக அவசரப்பட்டுட்டோமோ. கில்ட் நம்பர் 2. இப்போ மூணாவது சர்க்கம்ஸ்டான்ஸ், உடம்பு சரியில்லாமல் போகுது அவளுக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான் இல்லையா, இந்த நியர் ஃப்யூச்சர். அவன் வந்துட்டான் வீட்டுக்குள்ளே. இவளை காதலிக்கிற இன்னொருத்தன் இருக்கான், அது நடக்காதுன்னு தெரிஞ்சோம், அவனும் வந்துட்டான் வீட்டுக்குள்ளே. இந்த எஸ்டுவைல் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, டிவோர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அவனும் வரான் வீட்டுக்குள்ளே. இப்போ டாக்டர் வராரு. நான் தேவையில்லாமல் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லலை, நான் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், அது புரியறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு யார், ஏன்னா வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இவங்களுக்கு யார் ஹஸ்பண்டுன உடனே டக்குன்னு நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அவன் என்னங்க சொல்கிறான், நான் தாங்க கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லணும்ல. அவர் தான் விவகாரத்தான அவனை காட்டிடுறாங்க. காட்டிட்டு அவன் வெளியே போயிடுறான். அந்த வென்ட்ரிலோகுலர் சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஜூனியர்னு இருப்பான கமல், அவனும் வெளியே போயிடுறான். இப்போ டிவோர்ஸ்ட் ஹஸ்பண்டான ரஜினி மட்டும் வீட்டில் இருக்கிறான். ராத்திரி பகல் முழிச்சு மருந்து கொடுத்து பார்த்துக்கிறான். இப்போ கில்ட் நம்பர் 3. ஐயோ ராத்திரி பகலாக கண்ணு குளிச்சு பார்த்துக்கிறாரு, நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டோமோ அப்படின்னு கில்ட்டோன்னு சாவரா. இப்போ நீங்கள் இங்கே ஒரு மேல் பாண்டிங் பார்த்தீங்களா? யார் புருஷன்னு கேட்ட உடனே இவன் தான் டிவோர்ஸ்ட் இல்லை, நான் தான் சார் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லாமல், என்றைக்காக இருந்தாலும் அது உன்னோட ப்ராடக்ட்டுப்பா, அதனால் நான் அதுக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி வாக் அவுட் பண்ணிட்டான் ஒருத்தன். ஆனால் இன்னமும் பெண்கள் இவன் எனக்கு தான் 2 பொம்பளைங்க ரோட்டில் நின்று குடுமி சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை பிளாட்ஃபார்ம்ஸில் நின்று குடுமி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ மேல் பாண்டிங் எப்படி இருக்குது, ஃபீமேல் பாண்டிங் இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ கடைசியாக என்ன ஆகும், அவன் கல்யாணம் பண்ண வேண்டியவன் கல்யாணம் பண்ணாமல் போயிடுறான், காதலன். அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறான். இவன் யார், வீட்டுக்குள்ளே வந்து ராத்திரி பகலாக பார்த்தவன் ஏற்கனவே ஒரு வடநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ அவன் அவைலபிள் இல்லை. அப்போ இவ்வளவு இந்த கல்யாணமும் கெட்டு போச்சு, காதலனும் போயிட்டான், விவாகரத்தும் ஆயிடுச்சு, கில்ட்டில் சஃபர் ஆனதும் இது, குழந்தைக்கு பொம்மையை கொடுத்தும் மனசை கெடுத்துட்டான். இப்போ அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காதல் வேணுமா வேணாமான்னு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல யோசிப்பாங்க. இந்த அம்மா சுஜாதா ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய், இந்த பாரு நான் சொல்லிட்டேன், எனக்கு என் பையன்னாலே சுத்தமாக பிடிக்காது சரியா, ஆனால் நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்காதோ அதை விட எனக்கு உன்னை பிடிக்காமல் போயிடும் அப்படின்பா. அங்கே தான் அவன் இந்த காதலனை கல்யாணம் பண்ணலான்னு ஆசைப்படுவா. இப்போ இந்த கல்யாணம் கேட்டு போச்சு, எல்லாரும் போயாச்சுன்ன உடனே அந்த இடத்துல தான் சுஜாதாக்கு ரிவீல் ஆகும், தன் வீட்டில் இவ்வளோ நாளாக வேலைக்காரியாக இருந்தது வேலைக்காரி இல்லை, தன் முன்னாள் கணவனுடைய அம்மா, தட் இஸ் மாமியார். ஏன்னா அவள் மாமியாரை பார்த்ததே இல்லை. இந்த மாமியார் கேரக்டரை ஏங்க பாலச்சந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு யோசிச்சேன் நான். இப்போ இவள் வெறுத்து போய் என்ன பண்ணுவா, ஊரை விட்டு போயிடலாம், இவ்வளோ ஆயிப்போச்சு இந்த ஊரில் எதுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் குழந்தையோட ட்ரெயின் ஏறுறா. போகிற வழியில் ரஜினி நிற்பான். இப்போ திருப்தி தானே உங்களுக்கு, சந்தோஷம் தானே, ஆனால் ஏன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பா. எனக்கு உடமையான ஒன்று வேறு யாருக்கும் உடமையாக கூடாதுன்றதுனால செஞ்சேன்னு ரஜினி சொல்வார். இது ஒரு ஆண் மனது. இப்போ அவள் ட்ரெயினில் ஏறுவா,
ஏறிட்டு அந்த கமலஹாசன் வென்ட்ருக்குள்ளார் இந்த இது பொம்மையை வச்சுட்டு இது பண்ணுவார். அவர் வந்து ஸ்டேஷனில் பை சொல்லிட்டு போயிடுவார். சீட்டில் உட்கார வச்ச குழந்தைய காணோம். பதறிடுவா. ட்ரெயின் கிளம்பிருச்சு, குழந்தைய காணோன்னு உடனே கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்த்தாக்க அந்த குழந்தை யூரினேட் பண்ணியிருக்கும். இவள் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த, அதாவது இவளோட மாமியார். அவள் சொல்லுவா, குழந்தை வெளிக்கு போயிருச்சுமா, அதான் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். வேலைக்காரியாக தாம்மா வந்திருக்கேன், உன் மாமியாராக வரல அப்படின்பா. பாலச்சந்தர் ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஆம்பளை, உங்கள் பையன் உங்கள் மருமகளுக்கு தப்பு பண்ணான்னா அந்த பையனை தூக்கி போட்டுட்டு உன் மருமகளுக்கு நீ சப்போர்ட்டாக இருந்தால் தான் நீ கரெக்டான பொம்பளை. அந்த ஃபீமேல் பாண்டிங் உங்களுக்கு வராத வரைக்கும், பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்கன்றதை ஆண்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும், இன் அ லவுட் வாய்ஸ் த்ரூ அவர் ஆக்ஷன்ஸ் நாம சொல்லாத வரைக்கும் பெண் விடுதலை இங்கு சாத்தியம் இல்லை. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சக்தி ஒண்ணுதாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த சக்தி மருமக சக்தி, இந்த சக்தி மாமியார் சக்தி, இந்த சக்தி ஓஏ சக்தி, இந்த சக்தி வந்து மேனேஜர் சக்தின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த ஜரிகை வாங்கலையோ ஜரிகை அப்படின்னு பாரதியார் சொல்ற அந்த அவனுடைய குரலும், தொம்ப குழந்தைகளின் குரலும், பாம்பு பிடாரனுடைய குரல்ல குரலும், இதை நீங்க எங்க பார்த்திருப்பீங்க தெரியுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் ஜானகியோட குரலும், வாணி அம்மாவோட குரலும், சித்ராவோட குரலும், இங்கே என்ன வேணால் மியூசிஷியன்ஸ் சொல்லிக்கோங்க, எல்லார் குரல்லையும் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அதே குரல் எங்கள் மயிலாப்பூர் மார்க்கெட்டில் நான் போகும்போது பாவை கோவை வெண்டை அப்படின்னு ஒரு அம்மா கத்தும்ல, அந்த குரலில் நான் எஸ் ஜானகியை பார்க்குறேங்க. அந்த குரலில் நான் சித்ராவை பார்க்குறேன். அந்த குரலில் நான் எம்எஸ் அம்மாவை பார்க்குறேன். ஏன் தெரியுங்களா? யாரையும் குறைக்கிறது இல்லை. இது அவங்க தெய்வத்து மேல எவ்வளவு உருகி ஒரு வார்த்தையை பாடினாங்களோ அதே அளவுக்கு தன் வியாபாரத்தின் மேல உருகி பாவை கோவை வெண்டை அப்படின்னு சொல்லும் போது அவ எவ்வளவு ஒரு வாங்குறவன் மேல எவ்வளவு ஆசை இருந்தா பாவக்கா கோவக்கா வெண்டைக்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா பாவை கோவை வெண்டை அப்படின்னு சொல்ற போது அதற்குள் அவள் ஒரு இசை கூட்டுகிறாள் அல்லவா? அந்த இசை எதை நோக்கியது? உனக்குள் இருக்கக்கூடிய உயிரை நோக்கியது. அவளுக்குள் இருக்கக்கூடிய உயிரிலிருந்து வருவது. அப்ப ரெண்டு உயிர் சங்கமிக்க கூடிய இடத்திலே ஒரு ஓசை வருகிறது அல்லவா? அதில் சக்தி இருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். நாம சில வாழ்க்கையில கேட்ட சில குரல்களை மறந்திருக்கவே முடியாது. உண்மைதானே அது? உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட நிறைய பேருடைய குரல்களை உங்களால மெமரியில மறக்கவே முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு 7-8 வயசு இல்லை 10 வயசு இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்தாலும் அவங்க ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் அப்போ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பேசுவாங்க. ஓ அப்போ கத்திக்கிட்டே இருக்கணுமா நாங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை. ஆனால் நீ உன் குரல் எடுத்து பேசும்போது எனக்கு அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. நான் ஓரியன்ட் பண்ணிக்கிட்டேன் என்ன கூட. அப்போ ஒருத்தர் வருவார் கிருஷ்ண ஜெயந்தி டைமில். அவர் ஒரு தலை முழுக்க ஒரு கூடையில் பொம்மை வச்சிட்டு இருப்பார். கையில் ஒரு பெரிய கண்ணம் பொம்மை இருக்கும். இந்த கையில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். அவனே ஒரு கண்ணை. அந்த கண்ணை இந்த அப்பாவோட வருவான். அவன் கையில் ஒரு சின்ன பொம்மையை கொடுத்துருப்பார். அவன் அதை எடுத்துகிட்டு வருவான். அவர் போவார். பொம்மை கிருஷ்ணம் பொம்மை அப்படின்ற ஒரு குரல் நம்ம தெருவை தாண்டி அடுத்த தெரு போகிற வரைக்கும் தேய 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 நமக்கு கேட்கும். அந்த குரல் எப்போங்க? எனக்கு இப்போ அது நடந்து 40 வருஷம் ஆயிருக்கும். என்னால் அந்த பொம்மை கிருஷ்ணன் பொம்மை குரல்லேருந்து விடுபட முடியல. ஏன்? அந்த உயிர் என் உயிருக்குள் ஊற்றி விட்டு சென்று இருக்கிறது. ஒரு தாத்தா மே மாசத்துல சம்மர் வெக்கேஷன்ஸ்ல வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், சம்மர் வெக்கேஷன்ஸ்ல ஐஸ்கிரீம் நிறைய ரோட்ல போகும் வண்டியில. ஒரு தாத்தா காக்கி டிராயர், வெள்ளை பனியன், கை வச்ச வெள்ளை பனியன், சும்மா சிகப்புரஜாக்கள் கமல் ரேஞ்சில் ஒரு காக்கி கேப் போட்டிருப்பாரு. நல்லா டொக்கு இந்த கண்ணம் கருப்பாக இருப்பார். ஒரு 4 நாள் தெய்வ வாக்கு கார்த்திக் மாதிரி ஒரு தாடி, வெள்ளை முடியானா. எங்கள் ரோட்டில் ஐஸ்கிரீம் விற்றுட்டு போவார். இந்த ரெட்டை சக்கரம் இருக்க வண்டி தெரியும் உங்களுக்கு. ஐஸ்கிரீமோட ரொம்ப அழகானது எது தெரியுங்களா? அந்த டப்பாவை அவன் திறப்பான் பாருங்க. அதுக்குள்ளே ஒரு பெரும் ரகசியம் இருப்பதாகவே நம்ம நம்பி இருக்கோம். அவன் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தலையை விடுவோம். அதுக்குள்ளே உங்களில் எல்லாரும் விட்டுருப்பீங்க அந்த மாதிரி தலையை. ஐஸ்கிரீமை விட அதுலேருந்து வர அந்த கிடுகிடுன்னு வர புகை பயங்கர ஒரு
எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும் நமக்கு. ஆஹா, இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம்டா, நான் ராஜாடா நான் உலகத்தில் அப்படின்ற மாதிரி. அந்த தாத்தா ஐஸ்கிரீம் விற்பார் எங்கள் ரோட்டில். அந்த ஐஸ் எடுத்து கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து தள்ளினார்னாக்க ஐஸ்கிரீம், பால், கப்பு, கிரேப்பு, ஆரஞ்சு பார், சாக்கோ பார், பிஸ்தா பார், ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு டயர் செருப்பு இருக்குல்லங்க, அந்த டயர் செருப்பை போட்டுட்டு சரட்டு 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 சரட்டுன்னு 4 அடி வைப்பார். 4 அடி முடிஞ்ச உடனே அடுத்தது ஐஸ்கிரீம், பால், கப்பு, கிரேப்பு, சாக்கோ பார், ஆரஞ்சு பார், பிஸ்தா பார், ஐஸ்கிரீம். மறுபடியும் சரட்டு சரட்டு ஏங்க அவன் 4 ஆவர்த்தனம் தள்ளி தாங்க அடுத்த வாட்டி பாடணும்னு வச்சிருக்கிறான். அவன் வியாபாரத்துக்குள் ஒரு சங்கீதம் இருக்கிறது, அவன் குரலுக்குள் ஒரு சங்கீதம் இருக்கு. அவன் என் உயிருக்குள் தன் உயிரை ஊற்றி விட்டு சென்றிருக்கிறான், நான் நம்புறேன். அப்ப பாரதியை படிக்கின்ற பொழுது என்ன தோணுது எனக்கு, பாம்பு பிடார நான் ஐஸ்கிரீம் காரனா பார்த்திருக்கேன், தொம்ப குழந்தைய நான் கிருஷ்ண பொம்மை விற்கிறவனா பார்த்திருக்கேன், இப்படி மார்க்கெட்ல விற்கிற மாங்காய் விற்கிற பொம்பளைய நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாரையும் பார்க்கிற போது நமக்கு ஒரே உயிராக இந்த பெண்களுடைய உயிர்கள் தெரிகிறதா? நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது யார்கிட்டயும் சொன்னேன், இவங்க கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், மாலதி மேடம் கார்த்தால என்ன ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வரும்போது காரில் பேசிட்டு வரும்போது சொன்னேன், எல்லாமே இங்கே மாறி போச்சுங்க, நாம் அதை நம்ம பார்வைகளை மாற்றிக்கணும். இப்போ ஒரு ரோட்டில் குப்பை வாடுற ஒரு அக்கா இருக்காங்க இல்லையா, சஃபாய்வாலா, தெருவோரத்தை பெருக்கி குப்பைகளை எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட்டு அவங்க இன்றைக்கி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காங்க, என்ன ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ரிஃப்ளெக்டர் போட்டிருக்காங்க, ஏன்னா நைட்டில் வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம். நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த மாதிரி ராத்திரியில் வேலை செய்கிறாங்களே அந்த அக்காக்களினுடைய உழைப்பிலே, அந்த அக்காக்கள் அந்த சம்பளத்தில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் அவங்க குழந்தைங்கள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், பணம் கட்டி படிக்க வச்சு அதெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு என் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அங்கே படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படிக்க வச்சு அதுங்களை ஒரு டிகிரி வாங்கி அதை ஒரு ஆளாக்கிறதுக்காக குப்பை பெருக்குவதை பெருக்குவதை சாத்திரமாக நினைக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் அவங்க அப்படியே இருக்கணும்னு நான் சொல்லலை, அதெல்லாம் மாறணும். இன்னும் இந்த மாதிரி மக்கள் பெருக்கி கொண்டிருப்பதெல்லாம் மாற வேண்டும், மலம் அள்ளுவதெல்லாம் மாற வேண்டும், எல்லாத்துக்கும் கருவி வரணும், அதை நான் ஆசைப்படுறேன். ஆனால் அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கா ஒரு லேடிக்கு நான் என்ன மரியாதை கொடுப்பனோ அதுக்கு சமமான மரியாதையைத்தான் நான் இந்த பெருக்கிற அக்காவுக்கு கொடுப்பேன், அவங்களோட டீ குடிக்கிறத நான் பெருமையாக நினைப்பேன். ஏங்க நீங்கள் இப்படி அடிக்கும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அடிக்கிறதுக்கும் இப்படி பெருக்கிறதுக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுடைய வளம் இருக்கிறது, ஆனால் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம எல்லாரோட நலமும் இருக்குது. அதனால் அவங்கள நம்ம கொண்டாடணும். ஆனால் கொண்டாடிட்டு நீங்கள் இதே வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அவங்க அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகணும்? அவங்க பிள்ளைங்க இதே வேலையை பார்க்கக்கூடாது, அவங்க வேற வரணும், அவங்க மேலே வரணும். அப்போ இவ்வளவு பேருடைய சங்கமத்திலும் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. எனக்கு டீச்சர் விஜயலட்சுமி டீச்சர் சொல்லும்போது நான் ரொம்ப என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. என்ன அந்த அம்மா காலையில் என்ன வேலைக்கு போனாங்களோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சென்னையிலேருந்து வருகிறேன் இல்லை, நான் வர்ற இடத்துலேருந்து எனக்கு நான் பார்க்கக்கூடிய பெண்கள், வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், காய்கறி விற்கக்கூடிய பெண்கள், அப்புறம் இந்த மாதிரி சாதாரண வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஒரு பால்வாடியில் ஒர்க் பண்ணுற பெண்கள், இவங்களுடைய வீட்டு கஷ்டங்களெல்லாம் உட்காந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாதிரி நமக்கு வாழ்க்கையில் பாடங்கள் வேறு எதுவுமே இருக்காது. நாம் திரும்ப திரும்ப பேசும்போது என்ன பேசுகிறோன்னாக்க சராசரி விஷயங்களையே பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சராசரிகளுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒருபோதும் அடுத்த பக்கத்தில் நின்று பார்த்ததில்லை. அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் இந்த ஒரு உயிர்னு பாரதி சொல்கிறானே, இதை நான் இப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறேன். அப்போ பெண்களுக்குள்ள இந்த ஒரு பாண்டிங், ஃபீமேல் பாண்டிங், இதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. இன்னும் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்மள எவ்வளோ பேரும் போய் நிற்கணும். இன்றைக்கி ஓரளவுக்கு அது நடக்குது, ஆனால் இது போதுமான அளவுக்கு நடக்குதானா போதுமான அளவுக்கு நடக்கலை, அதுதான் உண்மை.
ஒரு 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், அதோடு அது முடிஞ்சு போயிடுது. ஆனால் இது போதுமான அளவுக்கு நடக்கணும். ஃபைனலாக ஒரு 7 நிமிஷம் நான் இந்த ஸ்ட்ராட்டாவை பற்றி சொன்னேன். அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டாவை பற்றி சொல்லணும். ஒரு விழிப்புணர்வு. வாட் இஸ் மை டேக் ஹோம் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். விழிப்புணர்வு. இப்போ இருக்க பிரச்சனையில் என்ன பிரச்சனை? நல்லா படிச்சிட்டோம், நல்ல வேலைக்கு போயிட்டோம், நல்லா வளர்ந்துட்டோம், கை நிறைய சம்பளம் இருக்குது, டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துருக்கோம், எல்லாமே இருக்குங்க. ஆனால் மனதளவிலே, துணிவளவிலே நீங்கள் எல்லாரும் போய் நீங்களே அவங்கவுங்களும் உங்களை ஒரு கண்ணாடியில் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் அதை. ஆனால் அதனுடைய மொத்த விஷயத்தையும் ஒளிபரப்பில் வரலன்றதுனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் பெண் பார்த்தா என்னங்க கேட்பாங்க? வரதட்சணைன்னு ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா? இன்றைக்கி வரதட்சணை பிரச்சனை இருக்கா மேடம்? பெரும்பாலும் இல்லை. அதானே நம்ம ஃபீலிங்கு. ஆனால் இருக்குது, வரதட்சணை இருக்குது. ஆனால் வரதட்சணையாக இல்லை, அது வேற. ஆமாம், அது இப்போ கோவிட் 2 கோவிட் 3 அப்படின்னு மாறிச்சு இல்லை? அது வேறு மாதிரி பேர் வச்சாங்களே. அந்த மாதிரி டவுரி 1 டவுரி 2க்கு வேறு பேர் வைக்கணும். பெண் பார்க்குறாங்க, பெண் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் வேணாங்க, எதுவுமே வேணாம், உங்கள் பொண்ணுங்க நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க. இதை விட ஒரு பெரிய ரோதனை வேறு எதுவும் கிடையாது தெரியுங்களா? சொல்லி தொலைங்கடா, அப்போது எங்களுக்கு தெரியும் 10 15. என் பொண்ணுக்கு நான் என்ன போடுனாக்கா அப்போ எனக்கு பயம் வருது இல்லை? 10 போட்டேன்னா ஓ பொண்ணு 10 தான் ஒர்த்தா? அப்போது நம்ம பொண்ணுக்கு பயம் வருது. அப்பா அம்மா 10 கொடுத்தாங்கன்னா ஐயோ எங்கள் அப்பா அம்மாவால் 10 தான் போட முடியும்னு அவளால் புரிய முடியல, அப்போ நான் 10 தான் ஒர்த்தா, நான் 10 தான் ஒர்த்துன்னு என்ன நினைப்பாங்கன்னு அவன் நினைக்கிறா. அப்போ இந்த சண்டையை எங்கே மூட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க உன் வீட்டுக்குள்ளேயே மூட்டி விட்றாங்க. ஒன்று சரி, அதை விட்டுருங்க, நம்ம நல்லாவே போட்டோன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றுமே வேணாங்க, கல்யாணத்தை மட்டும் சிம்பிளாக கிராண்டாக பண்ணிவிடுவாங்க. ஏய், சிம்பிளாக கிராண்டாக எப்படிரா பண்ணுறது? எப்படி பண்ணுறது? முகுந்தன் சார் சொன்னார், ஐயோ நீங்கள் எங்களை திட்டுவீங்கன்னு. நான் சொன்னேன், இங்கே இருக்க எந்த ஆம்பளைங்களுக்கும் கோபம் வராது சார். ஏன் வராது தெரியுங்களா? ரைட் திங்கிங் யாராக இருந்தாலும் நான் சொல்கிற எதுவுமே உண்மைன்னு நம்பினாக்க இது கரெக்டு தான், இதெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டணும் நம்ம குடும்பத்துலேருந்து நினைக்கிற எந்த ஆம்பளைக்கும் நான் பேசினா கோபம் வராது. கோபம் வந்தாக்க நீங்கள் இந்த சேட்டையெல்லாம் வெளில பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால சொல்லி காட்டுறாளேன்னு காண்டு உங்களுக்கு. ஏன் கோபம் வரணும் உங்களுக்கு? இப்போ ஒரு சம் ராங் விமன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பற்றி சொன்னாக்க உங்களுக்கு கோவம் வருமாங்க? எனக்கு கோவம் வராது. தப்பாக தாங்க இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல மாறணும் தான் எனக்கு தோணும். எனக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அர்த்தம்? ஐயா நம்மளை பற்றி சொல்லி காட்டுறாரு இந்த ஆளுன்னு. இந்த அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்களுக்கும் நான் பேசினால் கோபம் வராது. ஏன்னா தே ஆர் செயிலிங் வித் விமன். சிம்பிளாக கிராண்டா என்ன பண்ணணும்? ஒரு கல்யாணத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் அப்பீல் பண்ணுறேன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சாதம் சாப்பிட்றோம், பசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தான் வரோம். கல்யாணத்துக்கு வந்தாக்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்கு சாப்பிட்டுட்டு போங்கன்றது ஒரு மரியாதை. கெஸ்ட்டுக்கு நாம் கொடுக்குற அதித்தி போஜனம், அவ்வளோதான் இல்லையா? அதுக்கு ஏங்க குப்பை தொட்டி மாதிரி அவ்வளோ வைக்கிறீங்க ஒரு இலையில? எவ்வளோ வேஸ்ட்டு, எவ்வளோ வேஸ்ட். யாராவது ஒரு எல்லா நாடும் வருது, அதில் எல்லா நாடும் வருது. சைனீஸ் கோபி மஞ்சூரியன் நாள் வருது, அப்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு பாஸ்தா வருது, ஒரு பிட்டு பிட்ஸா வருது, அதுக்கப்புறம் 2 நான் வருது, சென்னா மசாலா வருது, மறக்காமல் பன்னீர் டிக்கா வைக்கிறாங்க, இல்லைனாக்கா பன்னீர் பட்டர் மசாலா. அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தாலே டார்ச்சர் ஆகுது. இப்போ அவ்வளோ பார்த்துட்டோம் அதை. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ரச சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட், அதுக்கப்புறம் ஒரு பச்சடி. டேய் முடியலடா. சாப்பிட முடிஞ்சதுக்கு 4 ஐட்டம் நல்லா போட்டுட்டு திருப்தியாக சாப்பிடுங்க சார், இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்டாலே நிறைஞ்சிருங்க மனசு. இந்த எக்ஸஸாக போடுற இந்த இலைய நான் சொன்னேன் இல்லையா, தொம்ப குழந்தைகள் பிச்சை கேட்கின்றன, தொம்ப குழந்தைகள் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துங்கள், உங்கள் படாடோபத்தை காட்டுவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தாதீர்கள். இது சொல்றான் சிம்பிளா கிராண்டா. சரி, அதெல்லாம் கொடுங்க. ஒரு அளவுக்கு நம்ம அது வரைக்கும் நம்ம அப்பாவோட மொத்த சேவிங்ஸும் அந்த 2 நாள் சாப்பாடுல போயிடும். ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு இலைக்கு 500 rupees தான். திக்குன்னு ஆகுது. டேய், ஒரு மாசத்துக்கே 500ல சோறு பொங்கி இருக்கும்டா, ஒரு இலைக்கு 500டா.
முடிஞ்சு கல்யாணம் ஆகி போகிறோம். ஏங்க உங்கள் அம்மா அப்பா வீட்டில் நீங்கள் இருந்த வரைக்கும் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் தானே வச்சுட்டு இருந்தீங்க, உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் தானே வச்சுட்டு இருந்தீங்க பத்திரமா. ஒரு பீரோ இருக்கும் இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு, அதில் நம்ம பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சுருப்போம், எப்போ வேணாலும் நம்ம திறந்து எடுக்கலாம், அப்படி தானே. அது என்ன கல்யாணம் ஆன உடனே கொண்டு போய் ஹஸ்பண்ட் கிட்ட நொட்டுறீங்க எல்லா சர்டிஃபிகேட்டும். இப்போ நான் இறங்கிட்டேன் உங்கள் லெவலில், ஏன் நொட்டுறீங்க? அப்புறம் மாமியார் வராங்க அங்கேருந்து. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாண்டிங் இல்லாதால. எங்கள் குடும்பத்துலலாம் நாங்கள் ஜாயிண்ட் லாக்கரில் தான் வைப்போம். உன் குடும்பத்தில் எவ்வளோ சவரன் இருக்குது முதல்ல அதை சொல்லு நீ எனக்கு. 3.25 சவரனை வச்சுக்கிட்டு லாக்கர் வேறு, அதுக்கு கேடு. ஏன் நகையை கொண்டு போய் ஏங்க வச்சா என்னங்க, மாமியாரும் அம்மா மாதிரி தானேங்க. ஐயோ கும்பிடுறேங்க, மாமியார் அம்மா கிடையாது, இது வரைக்கும் அப்படி இல்லை. ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தலைமுறையாக நம்ம இதை புரிஞ்சு பாண்டிங் வந்து, ஆனால் அது வேறு. அப்போ கூட அம்மா கிடையாது, நீ ஒரு உயிர் நான் ஒரு உயிர். எங்கள் அம்மா எதனா எங்கிட்ட வந்து முட்டாள்தனமாக பேசினா லூசு மாதிரி பேசாதமான்னு நான் சொல்ல முடியும். எங்கள் மாமியார்கிட்ட சொல்ல முடியுமா லூசு மாதிரி பேசாத? டேய் சாயங்காலம் அவன் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. டேய் அவன் என்ன லூசுன்னு சொல்லிட்டாடான்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்னு அவன் சொல்ல முடியுமா? ஸோ நாம் வந்து என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா, நான் உன்னை மகளாகவே நடத்த முடியாது. உன் பொண்ணு வந்து அதுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போடத்தான் உனக்கு தோணும். நான் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் போடத்தான் தோணும். ஏன்னா என்னை 50 வருஷம் பார்த்துவாவ. நினைவில் காடுள்ள மிருகம் மாதிரி அவளுக்கு அவள் நினைவில் நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். நான் பால் புட்டி உடைச்சதுலேருந்து, நான் ஹார்லிக்ஸ் பாட்டில் உடைச்சதுலேருந்து எல்லாம் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். உனக்கு உன் குழந்தை பால் புட்டி உடைச்சதுலேருந்து ஹார்லிக்ஸ் பாட்டில் உடைச்சதுலேருந்து ஞாபகம் இருக்கும். நீ என்ன உன் பொண்ணாக பார்க்கவே முடியாது. இது யதார்த்தம். ஆனால் என்ன, உன்னை ஒரு சக உயிராக கொஞ்சம் கூட உயிருக்கு மரியாதை குறைச்சல் இல்லாமல் நடத்த முடியும். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. சர்டிஃபிகேட்டை கொடுத்துறீங்க, பாஸ்போர்ட்டை கொடுத்துறீங்க, நகைகளை கொடுத்துறீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை மீட்கிறதுக்கு உசுறு போயிடும். கொடுக்க மாட்டாங்க லேஸில். நான் சொல்கிற டாட்டட் லைனில் கையெழுத்து போட அப்போ தான் கொடுப்பேன்பாங்க. சரி அதை விடுங்க, தனி கொடுத்துடும். ஓகேங்க, ஜாயின்ட் ஃபேமிலி, இப்போ எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், தனி கொடுத்துடும் தானே இருக்கும். ஆமாம், தனி கொடுத்துனும் இருக்கும். அங்கே என்ன வாழுது? நீங்களும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிங்க, அவனும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் மென். நாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது அதுதாங்க. கும்பிட்டு கற்றுக்கணும் ஸ்மார்ட்னஸை. எப்படி கண்டுபிடிக்கிறீங்கப்பா, புதுசாக தினசா நூதன கொள்ளைன்னு போடுவான் தெரியுங்களா பேப்பரில், அது மாதிரி நூதனமாக யோசிக்கிறாங்க பொம்பளைங்களை ஏமாற்ற. சொல்கிறான், நம்ம வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறது, ஐ திங்க் ஐ நீட் டு கெட் அ ஹவுஸ் ஃபார் யூ. உடனே இவெல்லாம் அப்படியே நம்புறா. அட லூஸு. அவன் போடி போய் என்ன பண்ணுறான், ஒரு ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீடை வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளத்தில் மாதம் 55,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறான். இவன் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நினைக்கிறான், ஐயோ பாவம் எனக்காக 55,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு. அப்புறம் என்னதான் இருந்தாலுங்க, யாராக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கணும், அதுதானே நியாயம். 1 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 20,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற தப்பு இல்லை, கொடுக்கணும். யாராக இருந்தாலும் கொடுக்கணும், கொடுத்துட்றான். 55, 25, 80 போயிடுச்சா, பாக்கி எவ்வளோ இருக்குது? 20 ரூபா. 10 ரூபா அவன் செலவுக்கு, பாக்கி எவ்வளோ இருக்குது? 10 ரூபா. இந்தாயா அவங்ககிட்ட. பாவங்க, இஎம்ஐ கட்டிட்டு அவங்க அம்மா அப்பா காசு கட்டிட்டு ஏதோ கொஞ்சோண்டு அவர் வச்சுக்கிட்டு மீதி எங்கிட்ட தாங்க கொடுக்குறாரு. இவங்க எவ்வளோ லூஸ் பாருங்க நம்ம. சரி, பதிலுக்கு நீ சம்பாதிச்ச 1 லட்ச ரூபாய் என்ன பண்ண? காய்கறி வாங்கினேன், பால் வாங்கினேன், அயனுக்கு கொடுத்தேன், பெட்ரோல் போட்டேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், ப்ரொவிஷன்ஸ் வாங்கினேன், எலக்ட்ரிசிட்டி கட்டினேன், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்தால் கட்டுறதுக்கு காசு இல்லாமன்ட்டு நான் தான் கட்டினேன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு. எல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரு 2 வருஷம் கழிச்சு பர்த்டே அன்னைக்கு நம்ம தான் இந்த அல்ப கிஃப்ட்டுக்கு ஆசைப்படுற ஆளுங்கள்ல. நம்ம தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க நம்மளை, எங்கே அடித்தா இவ விழுவான்னு அவங்களுக்கு தெரியும். கிஃப்ட்டுக்கு ஆசைப்படுறவங்கள பர்த்டே அன்னைக்கு சர்றன்னு ஒரு காரை கொண்டாந்து நிறுத்துறான் 7 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீட்டு வாசலில். இந்தா உன் பேரில் வாங்கிட்டேன்னு. ஸோ க்யூட்யா, ஸோ லவ்லியா, so sweet of him. He just surprised me. And surprise, என்ன சர்ப்ரைஸு? சர்ப்ரைஸ்டு மீ. இந்த காரோட விலை 8 லட்ச ரூபா. மாதம் அதுக்கு இஎம்ஐ ஒரு 12,000 ரூபா கட்டுவார், இல்லை 8,000 ரூபா 10,000 ரூபா கட்டுவார் 5 வருஷம்னாக்க. இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், 4 வருஷம் கழிச்சு உங்கள் காரோட விலை என்ன? உங்கள் காரோட விலை என்ன 4 வருஷம் கழிச்சு? 8 லட்ச ரூபா காரு 4 வருஷம் கழிச்சு ரூபா. அவனுடைய ஃப்ளாட்டு 75 லட்ச ரூபாய்க்கு வாங்கினான். 4 வருஷம் கழிச்சு அவன் ஃப்ளாட்டோட விலை என்ன? 1 கோடி ரூபாய்.
அப்ரிசியேஷன் ஆகிற ப்ராப்பர்ட்டியை அவன் பேர்லையும் டெப்ரிசியேஷன் ஆகிற காரை உன் பேர்லையும் வாங்கி கொடுத்துட்டு அவனோட சம்பளம் மொத்தத்தையும் சேவிங்ஸ் ஆக்கி அதை ப்ராப்பர்ட்டி ஆக்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு உந்து எல்லா காசும் போயிடுச்சு, எந்த எல்லா காசும் சேவாச்சு, நீ அவள் கொண்டு வா நான் ஊமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலான்னு நூதன வழிப்பறி கொள்ள பண்றாங்க பாருங்களேன். இதுதான் டௌரியினுடைய புதிய முகம். நமக்கு மியூச்சுவல் ஃபண்டு தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரியாது, ஷேர் டிபெஞ்சர்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. தயவு செய்து இனிமேல் பெண்கள் சேர்ந்தீங்கன்னா அம்மா காலில் விடுற தெய்வங்களே, இந்த கோலை போட்டி என்ன, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் காம்படிஷனு, சமையல் காம்படிஷன், இந்த மண்ணு தெருப்புழுதிலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போதும் கோலம் போட்டது. அப்போ ஏஸ்தட்டிக்ஸே இருக்கக்கூடாதா? வேணாம், ரொம்ப இருக்கு, வேணாம் ப்ளீஸ். மியூச்சுவல் ஃபண்டிங்னா என்னன்னு விமனுக்கு 20 பேருக்கு 30 பேருக்கு சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு 5 நாள் கிளாஸ் எடுத்துக்கோங்க. சாதாரண லேடிஸ் இருப்பீங்க, உங்கள தப்பு இல்லை, எதுவுமே தெரியாமல் இருப்போம். அவங்களுக்கு ஓலா புக்கிங் எப்படி, ரயில்வே டிக்கெட் புக்கிங் எப்படி, ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் எப்படி, ஸ்மார்ட் கார்டை யூஸ் பண்ணுறது எப்படி, யூடியூபை டிவியில் கனெக்ட் பண்ணி யூடியூப்ல இருக்கிறத மேசிவாக பார்க்கறது எப்படி, இதெல்லாம் சொல்றதுக்கு சொல்லி கொடுங்க. ஏன் தெரியுங்களா? இது எப்படிடா போடணும் அப்படின்னா போமா அறிவே இல்லைன்னு நம்ம பசங்க சொல்றாங்கல்ல, அந்த பேச்சை கேட்க வேண்டாம். நம்ம அந்த பேச்சை நம்ம கேட்க வேண்டாம். எனக்கு என்னடா ஆச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்கு? ஹலோ, 50 வயசு வரைக்கும் அடுத்தவனுக்காகவே ஓடிட்டீங்க, இனிமேல் எனக்கு எதுவும் கிடையாது, நன்றி வணக்கம், நான் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறேன் சொல்லுங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு நைட் டின்னர் போறேன் சொல்லுங்க. மழை பெய்யுத, மாடியில் துணி நினையட்டோங்க, நாளைக்கு திருப்ப காய போட்டுக்கலாம், என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? இங்கே எல்லோரும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். செல்ஃப் லவ் இஸ் நாட் ராங். நார்சிசிஸ்டிக்கா இருக்கிறது தான் தப்பே தவிர டு லவ் ஒன் செல்ஃப் இஸ் நாட் an error. உங்களை நேசிங்க. நீங்க மிச்ச மீதி ஓஞ்சது, அவர் விட்டு போன கொஞ்சம் சாம்பார் சாதம், இவன் விட்டு போன கொஞ்சம் பொரியல் எல்லாம் சாப்பிட வேண்டாம். சமைச்சிங்களா, நமக்கு வேண்டியதை முதல்ல அழகா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நான் சாப்பிடணும் தப்பு இல்லைங்க, குற்றம் இல்லை. நம்ம சாப்பிட வேண்டாமா? நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? 3 F உங்களுக்கு சொல்றேன். யூ ஹாவ் டு ஃபாலோ 3 F's இன் லைஃப்: ஃபைனான்ஸ், ஃபிட்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப். என் உடம்பு ஃபிட்டா இருக்கும், என் ஃபைனான்ஸ் இன்டாக்டா இருக்கும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என் கூட நிற்கும். இந்த 3ஐயும் நீங்க வாழ்க்கையில கரெக்டா வச்சுட்டீங்கன்னாக்க எந்த நூதன வழிப்பறி கொள்ளையும் உங்க வீட்டுக்குள்ள நடக்காது. அதை நீங்க செய்யாத வரைக்கும் எதா இருந்தாலும் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், எதா இருந்தாலும் மோர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னா சாரு மோர் உங்ககிட்ட கேட்கலையே, நீ மட்டும் ஏன் கேட்கிற? இங்கே நம்ம தனித்துவத்தோடு இருப்பது என்பதே ஒரு குற்றம் என்பதான ஒரு குற்ற உணர்வோடையே நீங்க வாழறீங்க. நான் சுஜாதாவோட வாழ்க்கையை சொன்னேன்ல அந்த படத்துல, கில்ட்டு கில்ட்டு கில்ட்டு. பரவாயில்லம்மா, உனக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா செய் அப்படிம்பாங்க. கில்ட்டு போடுறாங்களாம். ரொம்ப சரின்னு தோணுது தலைவா, உனக்கு சரின்னு தோணலனாக்கா விட்டுடு, ஆனால் நான் இப்படிதான் அப்படின்னு நாம சொல்லி பழகணும்னு வச்சுக்கோங்க. 4 தடவை கில்ட்டு போட ட்ரை பண்ணி நடக்கலைனாக்கா ஒரு பகுதி நேர தொழிலே போயிடுச்சுப்பா நமக்குன்னு விட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் அந்த கில்ட்டுக்குள்ள ஸ்லிப் ஆகி ஒரு தடவை விழுந்தீங்கன்னாக்க நீங்கள் எங்கே விழுவீங்கன்னு தெரிஞ்சிடும். உங்கள் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், முதல் நாளே போய் என் தம்பி சிகரெட் பிடிப்பான், எங்கள் அப்பா அக்கேஷனெல்லாம் ட்ரிங்க் பண்ணுவார், எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஜாதகத்தையே. பதிலுக்கு அவன் சொல்லுவான், எங்கள் அம்மா கொஞ்சம் சண்டை போடுவா, என் தங்கச்சி ஒரு மாதிரி, எதுவும் சொல்ல மாட்டான். பிரச்சனை வரும்போது நீ எனக்கு தெரியுமே உன் தம்பி தான் தம் அடிப்பான்னு சொல்லியிருக்கே, நீ உங்கள் அப்பா தான் தண்ணி அடிப்பாருன்னு சொல்லி நமக்கே சொல்லி காட்டுவான். நம்ம சொன்னதை நம்மளை மாதிரி வளர்கிற ஆளுங்க இருக்காங்கல்ல, யாருமே கிடையாது. We have to be tight-lipped where we have to be tight-lipped. We have to be voicing when we have to voice. ஆனால் நம்ம எப்போ சத்தம் போடணுமோ அப்போ போட மாட்டோம், எப்போ பேசக்கூடாதோ அப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரோல் ரிவர்சல்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ நான் ரொம்ப சுருக்கமாக இதை சொல்லி இப்படி முடிக்கிறேன். நான் தொடங்கியது பாரதியில், நான் பேசியது இன்றைய பிரச்சனைகள்,
இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பேப்பர் படிச்சிருப்பீங்க, பாண்டிச்சேரின்றதுக்கும் டெல்லிக்கும் டிஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம், ஆனால் கனெக்ஷன்ஸ் வந்து பை நியூஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு 9 வயசு குழந்தைய செதைச்சதும் இல்லாமல் அது கத்திரக்கூடாதுன்றதுக்காக அதை கட்டி ஒரு கன்னி பேக்கில் போட்டு மயக்கமாக இருக்கும்போது ஒரு கட்டரில் போட்டு மூச்சு திணறி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இங்கே சட்டங்கள் நம்மளை பாதுகாக்க வந்திருக்குன்றது சந்தோஷப்படாதீங்க. அந்த சட்டத்தை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தணுன்றதுக்காக கூட சந்தோஷப்படாதீங்க. அந்த சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வராமல் இருப்பதற்கான சமூகத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும்ன்ற அந்த பயணத்தை நோக்கி நாம் போக வேண்டும் சகோதரிகளே. நான் அதை தான் சொன்னேன், ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, நாம பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம போறோம், இதுதான் எல்லை. அப்ப எது வரைக்கும் இங்க பயணம் பண்ணோம்? எண்டே கிடையாது, எண்டு காடே கிடையாது நம்ம டிராவலுக்கு. நீங்க ஓடுவீங்க, நான் ஓடுவேன் என் ஏஜுக்கு, என் ஏஜ் முடியும் போது நீங்க ஓடுவீங்க, உங்க ஏஜ் மூடும் போது உங்க பெண்கள் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் ஓடிக்கொண்டே இருப்போம். எதற்கு தெரியுமா? எந்த காலகட்டத்திலும் என்ன நீ ஒரு செகண்டரி சிட்டிசனா நடத்திட முடியாதுன்றத இந்த சமூகத்திற்கு சொல்வதற்காக பெண்கள் காலந்தோறும் ஓடிக்கொண்டே இருப்போம். அந்த ஓட்டம் வெற்றிகரமான ஓட்டமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஓட்டம் பயனுடையதான ஓட்டமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஓட்டம் அடுத்த தலைமுறையினுடைய நிமிர்விற்கான ஓட்டமாக இருக்க வேண்டும் என்றால், பெண்களுக்கிடையிலே ஏற்படக்கூடிய அந்த அபரிமிதமான அந்த ஒற்றுமை இருக்கிறதே, பாண்டிங், அந்த பாண்டிங், மாமியார் மருமகள், அம்மா பொண்ணு, பக்கத்து வீடு ஏத்து வீடு, பணக்காரி ஏழை, நீ காக்கா கூட்டத்தை சேர்ந்தவ, நீ பன்னி கூட்டத்தை சேர்ந்தவ, எதையும் தூக்கி போட்டுட்டு நீ பெண் நான் பெண், நாம் ஒன்றாக இருப்போம், நாம் ஒன்றாக பயணிப்போம், நாம் ஒன்றாக வெற்றியை நோக்கி பயணப்படுவோம் என்ற அந்த ஒருமித்த குரல் நம்மிடையே வருகின்ற பொழுதுதான் பாரதி பாம்பு பிடாரன் சொன்னானே, சங்கீதம் அவனுடைய மனதிலே இருக்கிறதுன்னு, சுதந்திரம் நம்முடைய மனதிலே இருக்கிறது, அது வெளியிலே இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை சொல்லி பாம்பு பிடாரனுடைய உதாரணத்தை அந்த பாடலை நான் உங்களுக்கு சொன்னதற்கு காரணம், சக்தி கூட்டி வைக்கிறாள் என்பது, சக்தி என்பது ஒரு உருவம் அல்ல, சக்தின்றது நெவர் சே டை ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த நெவர் சே டை ஆட்டிடியூடுக்கு பேர் தான் சக்தி. அந்த சக்தி எப்பொழுதும் உங்களுக்குள் ஒளி வீசிக் கொண்டிருக்கட்டும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, இது நான் சொல்லும் வார்த்தை என்று எண்ணிடல் வேண்டாம், தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை இது, சாதனை செய்க பராசக்தி.